அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். கதை சொல் போட்டியில் இன்றைக்கி 2வது கதை. ஒரு நாட்டு ராஜாவுக்கு அழகிய இளம் மகள் இருக்காங்க. அவங்களுக்கு சுயம்பரம் வைக்கிறாங்க. சுயம்பரம்னு அறிவித்தவங்க எல்லா நாட்டிலேருந்தும் இளவரசர்கள் வருவாங்க. அதில் அந்த இளவரசி யாருக்கு மாலை போடுறாங்களோ அந்த இளவரசருக்கு இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த நாட்டு ராணிக்கு நடக்கும்போது இளவரசிக்கு அவங்களுக்கு 3 இளவரசர்கள் ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ இளவரசிக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அப்பா இந்த 3 பேரில் 3 பேரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 3ல் ஒருத்தர் பெஸ்ட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே அவர் மகளுக்காக சரி நான் பண்ணித்தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. 3 பேரையும் கூப்பிட்டு உங்கள் 3 பேருமே எங்கள் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் சிறந்தவங்க நான் தேர்ந்தெடுக்கணும். யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்ப்போம். உங்களுக்கு 3 பேருக்கும் 1000 பொற்காசுகள், 1 மாதம் டயம். நீங்கள் இந்த உலகம் பூரா சுற்றி பார்த்து அபூர்வமான ஒரு பொருளை கொண்டு வரணும். அதில் எது பெஸ்ட்டுன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோ அதை பார்த்துட்டு இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னோடனே 3 பேரும் தேடி போயிடுறாங்க பணத்தை கொண்டுட்டு. அப்போ வேறு வேறு திசைகளில் தேடி போகும்போது அந்த இளவரசர் நடந்து போயிட்டுருக்கப்ப ஒரு குளத்தங்கரையில் ஒரு மீன் தவிச்சிட்ருக்கு. எப்படியோ வெளில வந்துருச்சு. இவர் குனிஞ்சு அந்த மீனை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு போகிறாரு. அந்த மீன் நன்றி சொல்லுது. அப்புறம் அப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு கம்பளி வச்சுருக்கான். இந்த கம்பளி எவ்வளோன்னு 1000 ரூபாய். சாதாரண கம்பளிக்கு 1000 பொற்காசா? இந்த கம்பளி சாதாரணது இல்லை. நீ நினச்சோன்னே இதில் ஏறி உட்காந்துக்கிட்டு எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ பறந்து போய் எங்களை இறக்கி விட்ருவோம் அப்படின்னோடனே சரி சோதனை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் போய் ஏதோ ஒரு இடத்த சொல்கிறா பக்கத்தில் இருக்க ஊரை. அப்படியே பறந்து போய் அந்த ஊரில் விட்டுருது. இன்னும் 2-3 இடத்த பரிசோதிச்சுட்டு போய் அந்த கம்பளியை வாங்கிடுறான். 2வது பையன் இப்படி ராஜா வாங்க போகும்போது ஒருத்தர் கண்ணாடி வச்சுருக்கான். இந்த கண்ணாடி 1000 பொற்காசுனோடனே கண்ணாடி போய் இவ்வளோ விலையா அப்படின்னோடனே இந்த கண்ணாடி சாதாரணமாக நினைக்கிறீங்க, நீங்கள் இதில் யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க முகம் உருவம் தெரியும் அப்படின்னோடனே இவன் 2-3 தான் சோதனை பண்ணி பார்க்குறான். அவங்க அம்மா அப்பா எல்லார் முகமும் தெரியுது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இவன் 1000 பொற்காசுகள் கொடுத்து வாங்கிடுறான். 3வது இளவரசர் இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு பழக்கடையில் ஒரு பழம் இருக்குது, தனியாக வச்சுருக்காங்க. இது என்ன பழம்னோடனே இது ஒரு அபூர்வமான பழம். யாராவது ரொம்ப முடியாமல் இருக்கும்போது அவங்க மூக்குக்கிட்ட இப்படி வச்சிங்கன்னா அவங்க உயிர் பெற்று எந்திரிச்சிருவாங்க. அவங்க சாகாம பெற்றவங்களாகிடுவாங்க, நீடொழி வாழ்வாங்க. சரின்ட்டு எல்லோரும் உறுதி கொடுத்தோன்னே இவன் நம்பி அதை பழத்தை வாங்கிடுறான். வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ 3 பேரும் ஒருத்தர் சந்திச்சுக்கிறதுன்னு பேசி வச்சுருக்காங்க. நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கினீங்கன்னே 3 பேர் பொருளை சொல்கிறாங்க. அப்போ இந்த கண்ணாடியில் நம்ம இளவரசியை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போகிற இளவரசியை பார்த்தா அவளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு. எந்திரிக்க முடியாமல் இருக்கா, அப்படியே சாக பிழைக்க. ஐயோ நம்ம எதுக்காக பாடுபட்டு இப்படி வாங்கணும், இப்படி இருக்காங்களேன்னொடனே நம்ம எப்படி போய் அவங்கள பார்க்க கூட முடியாது போலயே, அதுக்குள்ளே அவங்க இறந்துருவானோடனே கவலைப்படாதீங்க இந்த கம்பளியில் உட்காருங்கன்னொடனே 3 பேர் உட்காந்தோடனே அது உடனே இந்த நாட்டுக்கு வந்துடுது. வந்தோடனே 3 பேரும் தலைதறிக்கே போகிறாங்க. அந்த ராஜா அவ்வளோ கவலையாக இருக்கார். ஆனால் அந்த 3வது இளவரசர் கவலைப்படாதீங்க ராஜா, நான் ஒரு அபூர்வமான பழம் கொண்டு இருக்கேங்கன்னுட்டு அந்த இளவரசி மூக்குக்கிட்ட வைக்கிறாங்க. அவள் அப்படியே நல்லா ஆரோக்கியமாக எழுந்து வந்துடுறா. இன்னும் இளமையாக இன்னும் அழகாக வந்துடுறா. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 3 பேரையும் ரொம்ப கட்டி தெரிவிக்கிறாரு. இப்போ யார் கல்யாணம் பண்ணுறதுன்றப்ப அவன் கண்ணாடி கொடுத்த பழத்தை கொடுத்தவங்க தான் கல்யாணம் பண்ணோடனே அது எப்படி ராஜா, நான் கண்ணாடியில் பார்த்ததுனால தான் முடியாமல் இருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் எனக்கு தான் கொடுக்கணும். ஆனால் அந்த கம்பளிக்கு அரசரான் நீ கண்ணாடிலே பார்த்துருந்தா கூட நம்ம எங்கேயோ இருந்து இங்கே வர்றதுக்குள்ளே இளவரசியோட கதை முடிஞ்சிருக்கணும், அவங்க இறந்துருப்பாங்க. என்னோடய கம்பளி இருக்கிறதுனால தான் நம்ம விரைவாக பறந்து வர முடிஞ்சிச்சு. எனக்கு தான் கொடுக்கணும். அப்போ அந்த 3வது சொல்கிறான் நீங்கள் கண்ணாடியில் பார்த்தாலும் பறந்து வந்தாலும் என்னோடய பழம் இருக்கிறதுனால தான் அவங்க மூக்குக்கிட்ட கொடுத்து அவங்கள உயிர்ப்பிக்க முடிஞ்சு எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னோடனே 3 பேரும் சொல்கிற காரணம் பூரா ரொம்ப சரியாக இருக்குது. ராஜாவுக்கு ரொம்ப குழப்பமாயிருது, என்ன செய்யறனே தெரில. அப்படியே ரொம்ப ஏன்னா 3 பேருமே சொல்கிற காரணங்கள் ரொம்ப கரெக்டு. இப்படி நடந்து போயிட்டுருக்கப்போ அவர் கையில் இருக்க மோதிரத்தை எடுத்து அரண்மனையில் இருக்க குளத்தில் தூக்கி எரிஞ்சிடுறாரு. இந்த மோதிரத்தை யார் எடுத்து வரீங்களோ அவங்களுக்கு தான் இளவரசி அப்படின்னோடனே 3 பேரும் போய் தேடுறாங்க. அவ்வளோ பெரிய குளத்தில் அவ்வளோ தண்ணியில் அந்த இத்தினோட மோதிரத்தை தேடுறது ரொம்ப கஷ்டம் தானே. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு நாள் தூக்கி போட்டான்ல மீன், அந்த மீன் என்ன ராஜா அப்படின்னோடனே இந்த மாதிரி ஒரு மோதிரம் இருக்கணுன்னே மீன் அப்படியே உள்ளே தேடி போய் எடுத்து இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருது. இப்போ என்ன தான் நம்ம பிரில்லியண்ட்டாக அறிவாளுங்க கூட மனிதாபிமானம் சிறிய உயிர்கள்கிட்ட நம்ம காட்டுற அன்பு அது இவனுக்கு சரியான நேரத்தில் உதவி செய்து பாருங்க. என் மோதிரத்தை கொண்டு ராஜாட்ட கொடுத்தோடனே ராஜா கட்டிப்பிடிச்சு ரொம்ப சிறப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா எவ்வளோ புத்திசாலித்தனமாக அறிவாளியாக இருக்கணும். அது எல்லாத்தையும் தாண்டி எல்லா உயிர்களிடத்தும் நேசம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்கள்ல,
அது மாதிரி எல்லா உயிரையும் நம் உயிர் மாதிரி நம்ம நேசிக்கணுன்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நன்றி.